அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்டி 3 கிரகங்கள் தான் எப்பவும் பெயர்ச்சி ஆகிற சூரியன், புதன், சுக்கிரன். இவங்க 3 பேர் மட்டும்தான் பெயர்ச்சி ஆகுறாங்க. மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகையில என்ன எப்ப பெயர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல, ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல, மிதுனத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கார், கடகத்துல எந்த கிரகமும் இல்லை, சிம்மத்துல கேது பகவான், அதே மாதிரி கன்னியில எந்த கிரகமும் இல்ல, துலாத்துல எந்த கிரகமும் இல்ல, விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு. மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எங்க? தனுஷுக்கு. அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசுலே தான் இருக்கார். சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கும்பத்துல ராகுவும், மீனத்துல சனி பகவான் அப்படியேதான் இருக்காங்க. அவங்க எந்த மாற்றமும் இல்லை. இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா, அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும். ஆளுமைக்காண்டி, பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொண்ணுல அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா, அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும். காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உயிர் சேதங்களா இருக்காது. பவரை காட்டுற மாதிரி, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது. சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க. அனாவசியமா அவங்களுக்காண்டி பாக்குறேன் இவங்களுக்காண்டி பாக்குறேன்ட்டு உங்களோட லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க. சரிங்களா? இது பொதுவா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும், ராசிக்கு 4ஆம் இடத்துல மார்கழி 15க்கு அப்புறம் புதன் பகவான் போறாதுங்கிறதையும், அந்த இடத்த குரு பகவான் தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பாயிண்ட் பண்ணிக்கணும். சுக்கிரன் பயிற்சியை கூட சுக்கிரன் பயிற்சியில பேசிக்கலாம். அதோட சுக்கிரனை பத்தி நீங்க பேசவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ இந்த அமைப்பானது தாயாருக்கு அனைத்து பலமும் கிடைக்கிற மாதிரியும் சொல்லலாம். அட் த சேம் டைம் அதிகப்படியான வேலை சுமைகளை ஒருத்தர் கொடுக்கறதே தப்பு. அதிகப்படியான பலம் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதும் தப்பு. அப்ப அதிகப்படியான பலம் ஒரு ஆளுக்கு கிடைச்சா என்ன ஆகும்? ஒண்ணு அவங்களை எதிர்த்து நம்ம சண்டை போடுவோம், இல்ல அவங்களுக்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறேன்னு உடல்நல பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட உங்க தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா வேலைகளும் அவங்க செய்வாங்க. எல்லா வேலையும் செய்யறதுக்கு உடம்புல சக்தி இருக்கும். ஆனா உட்கார்ற நேரம் வரும்போது சோர்ந்து உட்கார்ந்துருவாங்க. சரிங்களா? அட் த சேம் டைம் அதிகப்படியான பலம் இருக்கிறதுனால எதையும் துணிஞ்சு இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்க தாயார் கொடுத்தா தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. அதிகப்படியான வேலைகள் நம்ம துணிஞ்சு செய்யலாம்டா, வாடா தைரியமா பண்ணலாம்டா, அப்படி பண்ணிடலாம்டா, இப்படி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொன்னாவே தயவு செஞ்சு அதை கேட்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பாருங்க. அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா 4ஆம் இடத்துல தாய் எப்பவுமே பிள்ளைக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. தைரியம் கொடுப்பாங்க, ஊக்கம் கொடுப்பாங்க. அந்த ஊக்கம் தான் நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்து விடுது. ஆனா ₹1 செய்ய வேண்டிய வேலையை ₹100 நம்ம ₹1 பாக்கெட்ல வச்சுட்டு ₹100 உண்டான வேலையை செய்ய சொன்னா நம்ம செய்யலாமா? கடன் வாங்கி செய்யலாம்னு சொல்லி செய்யலாமா? தாக்க முடியுமா நம்மளால? அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். சோ இந்த காலகட்டத்துல எல்லாரும் உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க, நல்லதுதான் நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா முதலீடு இல்லாட்டி கூட முதலீடு போட்டு உருவாக்கு, தொழிலை உருவாக்கு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு எல்லா யோசனையும் கொடுப்பாங்க. ஆனா அதை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. குறிப்பா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால அதிகப்படியா எல்லாரும் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கி இருந்தவங்களா, வீடு கட்டினவங்களா இருந்தா மேற்கொண்டு லோன் வாங்குற சூழ்நிலை நடக்கும். ஸோ அதை ரொம்ப கவனமா பார்த்து நம்மளால சமாளிக்க முடியுமான்னு ஏற்படுத்திக்கங்க. அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இழப்பீடு ஏற்படும். கால்நடைகளால் இழப்பீடு, கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் இழப்பீடு. கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்தால் ரொம்ப கவனமா
கால்நடையா பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடு கட்டுறவங்க இந்த காலகட்டத்துல வீடு கட்ட முடியாத சூழ்நிலை 1 மாசம் போனதுக்கு அப்புறம் பழையபடி நார்மல் ஆயிரும் எல்லாமே. அப்ப அந்த 1 மாசத்துக்கு இழுத்து பிடிச்சு ஓட்டுங்க. ஒண்ணும் இல்ல. 1 மாசம் கழிச்சு பால் காய்ச்ச போறோம். அவ்வளவுதான். அவசரப்பட்டு பெரிய பணத்த கடன் வாங்கிட்டு அப்புறம் அந்த பெரிய பணத்த கட்ட முடியாம மாட்டிக்கிட்டு அப்புறம் என்னென்னமோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இப்படி போகும். மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய கவனமா இருங்க. இந்த காலகட்டத்துல வெளிநாடு அமைப்பு கைகூடுனுச்சுன்னா தயவு செஞ்சு போங்க. அதை வாய்ப்பை பயன்படுத்திங்க. நான் இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன், திரும்ப வெளிநாட்டு போகணுமா அப்படியெல்லாம் காரணம் சொல்ல வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பை தர்ற மாதிரி இருக்கே ஒழிய ராசியை சனி பார்க்கறதுனால நீங்க வீட்டுல இருக்கிறதே உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தான். சரிங்களா? அதை மட்டும் பாத்துக்கங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு விஷயத்துல எல்லா வகையான சூழ்நிலையும் பார்ப்பீங்க. குறிப்பா 15 வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பால் நெட்டுமே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தந்தையிடமோ தாயாரிடமோ சொல்லிருங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படிங்கிறனால ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டாஃப்ஸா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அவரை ஒரு மறைக்கிறோங்கிறனாலே அது நமக்கு தான் பாதிப்பாகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதை ஓப்பனா வீட்டுல பேசுறது நல்லது. காரணம் என்ன? 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரனோட தொடர்பு வரும்போது ராசியை சனி பார்க்கும் போதுல இந்த மாதிரி விஷயங்களை தேவையற்ற விஷயங்களை நம்ம பாக்குற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரிய லெவல்ல பேர் வரும். அந்த பேர் எப்படிப்பட்டதா இருக்கும்னா கொஞ்சம் தலைகுனியிற பேரா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றது, அப்பா அம்மாவுக்கு தலைகுனிவு ஏற்படுறதோட உங்களுக்கு நீங்களே தலையை குனிஞ்சு போற மாதிரி நடக்கிறது. இல்லாட்டி வீட்டுல உத்திர நட்சத்திர பிள்ளைகள் இருந்தா இந்த வீடியோ அப்பா அம்மா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்துல உங்க பையன் லவ் பண்றாங்கிற செய்தி காதுக்கு வர்றது, பயந்து தலை குனிறது, பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லி தலை குனிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மொத்தத்துல உத்திர நட்சத்திர குழந்தைகளால் உத்திர நட்சத்திரக்காரர்களால ஒரு தலைகுனிவு நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சிம்ம உத்திரத்துக்கு ஒரு மாதிரி, கன்னி உத்திரத்துக்கு ஒரு மாதிரி. சரிங்களா? இதை தவிர்த்துக்கணும்னா வீடு கட்டி பால் காய்ச்ச போறவங்க, கார்த்திகையில அதாவது மனம் போட்டு தை மாசம் பால் காய்ச்ச போறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இன்னும் சொல்ல போனா இந்நேரத்துக்கே அவங்க பால் காய்ச்சி இருக்கணும். கார்த்திகை மாசம் முடியலையே அவங்க பால் காய்ச்சல் சூழ்நிலைக்கு வந்திருக்கணும். அப்படி இருக்கும் போதுல எல்லாம் மாறி இருக்கும். ஏன்னா பெருஞ்செலவு பண்ணியாச்சு, எல்லாருக்கும் சோறு போட்டாச்சு, சோறு போட்டதுனால செலவு ஆகி போச்சு, அந்த தோஷம் கழிஞ்சு போச்சு அப்படிங்கிற அமைப்பு. ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து செயல்படுவது உத்திர நட்சத்திரக்காரர்கள். குறிப்பா தலைகுனிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்கும். எக்ஸாம் எழுதின உத்திர நட்சத்திர கன்னிராசி உத்திர நட்சத்திர குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். சரிங்களா? கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுலலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான். நான் ஆனுவல் எக்ஸாம் சொல்ல வேணாம். இப்போ ஹாஃப் இயர்லி தான் நடக்கும். அதே மாதிரி எக்ஸாம் காலேஜை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எக்ஸாம் எழுதுற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்பை ஒழுங்கா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினாலே படிச்சது மறந்து போயிடும். ஸோ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுங்க. சரிங்களா? மொத்தத்துல ஒரு நஷ்டம் வரும். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வந்துடலாம், தொழிலை இழுத்து மூடலாம், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நடக்கும். ஒரு நெகட்டிவான விஷயம் தான் நடக்கும். அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. சரிங்களா? கன்னி உத்திரத்துக்கு தான் அது. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மருத்துவ செலவுகள், வீண் மருத்துவ செலவு, அதிகப்படியான வருமானமும் உண்டு. 10 ரூபா கிடைக்கும், 8 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. குடும்பத்துல பல பேர் தலையிடுவாங்க. வரிசையா ஒவ்வொருத்தவங்களா அப்பா அம்மா அண்ணன் தம்பி, உங்க குடும்பம்னா நீங்க உங்க கணவர் மட்டும்தான். சோ இதுக்குள்ள தேவையில்லாம எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா அது உங்களை பாதிக்கும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமியார் சித்தப்பன் எவனா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உங்க குடும்பத்துக்குள்ள நீங்களும் உங்க கணவரும் மட்டும்தான், உங்க குழந்தைகள் மட்டும்தான் அப்படிங்கிறத யோசிக்கணும். சரிங்களா? 3வது மனிதர்கள் தலையீட்டோட குடும்பத்தில் உள்ளவர்களோட தலையீடு தான் ரொம்ப இம்சையை கொடுக்கும். சோ அந்த மாதிரி அவங்க தலையிட்டாங்கன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகும். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. மனசஞ்சலம் அடையாதீங்க. கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடமும் தேவையில்லாத சண்டைகள் போட வேண்டாம். குடும்பத்தினருக்காண்டி, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காண்டி. அவங்க எல்லாம் வெளி குடும்பம், நீங்களும் உங்க கணவரும் மனைவியும் தான் உண்மையான குடும்பம். சோ வெளியில உள்ளவங்களுக்காண்டி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டு தேவையில்லாம மன உளைச்சலோ மன சங்கடங்களோ ஏற்படுத்திக்காதீங்க. சரிங்களா? சும்மா வேலை பார்த்து கொடுத்துட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும்.
வேலை பார்க்குற இடத்துல சும்மா வேலை பார்த்துட்டு 1 மாசம் சம்பளம் இல்லாம வர்றது, 2 மாசம் சம்பளம் இல்லாம வர்றது, இல்லாட்டி வேலைக்கு இப்ப போறேங்கிற பேர்ல சம்பளம் இல்லாம உழைச்சு கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு தொழிலை தொடர்றதா இருந்தாலும் தப்பு இல்லை. அதை பத்தி நல்ல ஆழமான சிந்தனையும் ஆழமான அறிவும் பெற்று தொடங்குங்க. அவசரப்பட்டு தொடங்கிட்டு இதுக்கு இவ்வளவு இருக்கா அப்படின்னு நினைச்சு பின்னாடி டிராப் பண்ண வேண்டாம். சோ இந்த காலகட்டத்துல நீங்க எதை பண்ணாலும் டிராப் பண்ணிட்டு விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்குமே ஒழிய எடுத்துட்டு வர மாதிரி இருக்காது. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி அஸ்தமனம். ராசிய சனி தொடர்பு கொள்றார். பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு, ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடத்துல இருந்து அஸ்தமனமான செவ்வாய வக்ர குருவா பாக்குறாரு. 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி தரும். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிச்சயம் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி தரும். எதிர்பாலினத்தினால் பெரிய பிரச்சனையை உருவாக்கி தரும். நண்பர்களால கண்டிப்பா பெரிய பிரச்சனையை உருவாக்கி தரும். ஜாமீன் போடுறேன், தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரிங்களா? சோ இத்தனை விஷயங்களும் இருக்கு. நண்பர்கள், காதல், ஜாலி, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சு போறது. ஏன் நண்பர்கள், காதல்? 7ஆம் இடம் தான். 7ஆம் இடம் தான் எல்லாம். சோ இதனால பல பிரச்சனைகள் படுறது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தவங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க. உத்திரத்தை பொறுத்தவரை வெளியில வேலைக்கு போயிடுறது நல்லது. சித்திரையை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ள வந்துடுறது நல்லது. சக்க புழிஞ்சு விட்டுருவாங்க. ஏன்டா வேலைக்கு போனோங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. சமயத்துல அங்கேயே வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை ஒழுங்கா போட மாட்டாங்க. இதான் தந்துடுறேன் அப்படின்னு இழுக்கெழுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த காலகட்டத்துல ரொம்ப பொறுத்து போகணும். உங்களுக்கு பொறுமையே இருக்காது. பொதுவா ரொம்ப பொறுத்து போனாதான் இந்த காலகட்டத்தை ஜெயிக்கலாம். அவசரமா எடுத்தவங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சோ நிதானம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்காண்டி போய் நிக்காதீங்க. குறிப்பா பிறரோட பிரச்சனையை தாங்க போறேங்கிறதுக்காண்டி நீங்க எதுவும் பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி போராட்ட குணம் உங்களுக்கு இருக்கும். அந்த போராட்ட குணத்தை கொஞ்சம் கைவிடுங்க. போராட்ட குணத்தை கைவிட்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். இல்லாட்டி ஜெயிக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்காண்டி போறத ரொம்ப தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிராசிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.